Welcome back. Today we will discuss very important point from unit 1, photoelectric effect. This is one of the concept which is very important. ஸோ இதிலிருந்து ஒரு மார்க்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு. இதில் நியூமரிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய தியரட்டிக்கல் பார்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி those who wants join the group, they can join using the number I have given here. First we will discuss the Einstein equation. This is the Einstein equation. Half mv square, this is the kinetic energy. Half mv square, we know that very well. Kinetic energy nuடைய formula half mv square is equal to h mu minus w. W is the work function, in other words psi அப்படின்னு சொல்லலாம். h mu minus w. h வந்து பார்த்தீங்கன்னா Planck's constant, mu is the frequency, w வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டீரியல். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டல். ஸோ என்ன மாதிரியான மெட்டல் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துருக்கன்றதை பொறுத்து வர்றதா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் occurs when the light strikes the material or metal, any metal, some metals, they causes the emission of the electron. There are certain metals, when light comes and strikes over its surface, அதனுடைய சர்ஃபேஸ் மேலே விழும்பொழுது it will emit the electron. ஸோ அப்படின்னா அதனுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ they will emit the electron. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி லைட் above a certain threshold frequency, ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோங்கன்னா ஹெச்மியூ பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு threshold frequency மியூவை விட தாண்டி வரும்போது மட்டும்தான் எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். தட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு த threshold frequency. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு certain ஃப்ரீக்வன்சிக்கு மேலே வரும்போது மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். லைட்டுடைய இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது கேட்பாங்க, வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரெகுலராக நிறைய எக்ஸாம்ஸில், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்சிட்டி. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி. இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தோம். அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டை மட்டும்தான் டிபெண்ட்ஸ் இருக்கும், பட் டஸ் நாட் ஆன் த லைட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கிராஃப். ஹியர் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீக்வன்சி, வேர் திஸ் பாயிண்ட் இஸ் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கு மேலே வரும்போது மட்டும்தான், ஃப்ரீக்வன்சியில் வரும்போது மட்டும்தான் we can expect the emission of the electron. அதை விட கம்மியாக இருக்கும்பொழுது we cannot expect the emission of the electron. ஸோ y axisல வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? எஸ், திஸ் இஸ் த வோல்டேஜ் இஃப் இட் கிவன்ஸ் இன் த எலக்ட்ரான் வோல்டேஜ். கைனடிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்டேஜில் கொடுத்துருந்தா EV is equal to minus W plus psi. Psi is the work function by E plus h mu by E. See if it is given in terms of electron volt, V is the it is the voltage. EV plus psi is equal to half mv square. Half mv square is called the kinetic energy. This equation, if EV வந்து பார்த்தீங்கன்னா in terms of electron voltage, இதை அப்படியே ஜூலாக கன்வெர்ட் பண்ணோம். சம்டைம் தே வில் ஆஸ்க் யூ டு கிவ் இன் த ஜூல்ஸில் கேட்பாங்க. நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் வெலாசிட்டி ஆஃப் த இது கேட்கும் பொழுது, கைனடிக் எனர்ஜி கேட்கும் பொழுது எலக்ட்ரான் வோல்ட்டில் இந்த ஈக்குவேஷன்ஸில் வரும். சம்டைம்ஸ் இஃப் தே வாண்ட் யூ டு கன்வெர்ட் இன்டு ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது 1.6 × 10⁻⁻19 we have to multiply. ஸோ 1.6 × 10⁻19 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get it in the joules. This is the equation for kinetic energy. Half mv square is equal to h mu minus w. In the next session we will see some numerical problems based on this. Thank you.